ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மிஷினை பற்றி நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். மிஷின் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து மிஷினோட பெட்டு. ஓகேங்களா? உடன் பார்த்து வந்து மிஷினோட பெட்டு. அதே இது மேலே இருக்கக்கூடிய இந்த பிளாக் கலரில் இருக்கிற இதெல்லாம் வந்து என்னதுன்னா மிஷினோட ஹெட்டுன்னு சொல்லலாம், ஆம்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த வீல் வந்து ஹேண்ட் வீல் இல்லைனா பேலன்சிங் வீல்னு சொல்லுவோம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம், இது நம்ம ஹேண்டில் யூஸ் பண்ணுறோம். அதனால் இது ஹேண்ட் வீல் இல்லைனா பேலன்ஸ் வீல் எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இந்த நம்பர் இருக்குது தெரியுங்களா? இது வந்து நம்பர் ரெகுலேட்டர். இங்கே இருக்கிறது வந்து நம்பர் ரெகுலேட்டர். இன்னொன்று இது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. இதில் வந்து நம்ம நம்பர் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். மேலே இருக்குல்ல, இந்த ஒரு 4 நம்பர்ஸ் மேலே இருக்குது. இந்த 4 நம்பர்ஸ் வந்து எப்படி தைக்கணும்னா நம்மளுக்கு கரெக்டாக நம்ம தைக்கும்போது இப்படி முன்னாடி போகும். அதே இது இந்த கீழே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் வரும் அந்த கிளாத்து. இது எத்தனை பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே மேலே இருக்கிறது வந்து கரெக்டாக நம்ம தைக்கிற மெத்தோடு இது வந்து ரிவர்ஸில் வரும் இந்த துணி. இன்னொன்று இங்கே போட்டுருக்க அளவுக்கு பொறுத்து பெருசு அந்த மாதிரி ஒன்று ஒரு சைஸில் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் விழுகும். அதே மாதிரி தான் கீழே இருக்கிறதும் ஒன்று ஒரு சைஸஸில் ஸ்டிச்சஸ் வந்து விழுகும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து தச்சிட்ருக்கீங்க, ஒரு 2-3 டைம் வந்து நீங்கள் ரிவர்ஸ் அடிக்கணும். உங்களுக்கு வந்து இந்த பிளேஸில் எதை தூக்கி ரிவர்ஸ் அடிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் இதை இந்த மாதிரி லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு நீங்கள் தச்சிட்டு டக்குன்னு இப்படி எடுத்துவிட்ருங்க. டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஸ்டிச்சாகவும் யூஸ் ஆகும். பட் அதுக்காக ரொம்ப பிடிச்சி ஆடிடாதீங்க, வந்துடும். ஸோ ஓரளவுக்கு ஜென்ரலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து நம்ம ரிவர்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரிவர்ஸ் ரெகுலேட்டராகவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டிச் ரெகுலேட்டர் இது பேர், இதோட பேர் வந்து ஸ்டிச் ரெகுலேட்டர். நம்ம ரிவர்ஸுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இந்த மிஷினை பொறுத்த மட்டும். இப்போ இந்த மாதிரி மிஷினில் வந்து இங்கே இருக்கும் ரிவர்ஸ் அடிக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி இதில் இல்லை. அந்த வேலையை இது பண்ணும். ஓகேங்களா? ரிவர்ஸ் ரெகுலேட்டர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம நீடில் த்ரெட்டு போடுற கம்பி வந்து ஸ்பூல் பின்னு. த்ரெட்டு போடுற கம்பிக்கு பேர் என்னது? ஸ்பூல் பின்னு. அதே மாதிரி இந்த நீடில் போடுறோம்ல, இந்த நீடில் மேலே இருக்கக்கூடிய இந்த பார் வந்து நீடில் பார். இது வந்து நீடில் பார். நம்ம மூவ் பண்ணும்போது நீடில் உள்ளே போகும்போது அதுவும் உள்ளே போகும், நீடில் வெளியில் வரும்போது அதுவும் வெளியில் வரும். இது வந்து நீடில் பார். ஓகேங்களா? இந்த நீடில் பாருக்கு பக்கத்தில் இருக்கிறது இது வந்து ப்ரெஷர் பார்னு சொல்லுவாங்க. நீடில் பார் பக்கத்தில் இருக்கிற இது வந்து ப்ரெஷர் பார். இதில் இந்த ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இருக்கும், தெரியுதா? இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம டைப் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ஸ்க்ரூ ஆகும். இது வந்து ப்ரெஷர் பார். இது இந்த ஸ்க்ரூ வந்து ப்ரெஷர் ரெகுலேட்டர். இந்த இதை வச்சு இது இப்போ நம்ம ரெகுலேட்டர் எதெல்லாம் சொல்லுவோம்னா அது எதெல்லாம் அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதெல்லாம் நம்ம ரெகுலேட்டர்னு சொல்லிடலாம் மோஸ்ட்லி. ஸோ இது வந்து நம்ம டைப் பண்ணுறதுனாலையும் யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த நம்ம கிளாத்து தைக்கிற இந்த இடத்துல நம்ம கிளாத்து தைக்கிறது வந்து டிஃபர் ஆகும். இப்போ நிறையா மொந்தமாக இருக்குது துணி வைக்கும்போது இந்த இடத்துல லூஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி சின்ன துணி ரொம்ப மெல்லிசாக இருக்க துணி நம்ம வைக்கணும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் ரெகுலேட்டர் வந்து நம்ம இப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து உங்களுக்கு கிளாத்தில் வந்து கரெக்டாக ஸ்டிச் விழுகாது. அதுவே நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே தைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் நல்லா இருக்கும். அதுவே இப்போ ஜீன்ஸ் அந்த மாதிரியான மொத்தமான துணி நம்ம வைக்கும்போது மூவ் ஆகாது மிஷின். அந்த டைமில் இது வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கணும். இந்த இதை வந்து நம்ம லூஸ் பண்ணோம்னா ஸ்டிச் வந்து நீட்டாக விழுகும். ஓகேங்களா? இது வந்து ப்ரெஷர் பார். இது வந்து ப்ரெஷர் ரெகுலேட்டர். அதே மாதிரி இங்கே கீழே இருக்கிறது வந்து இது வந்து ப்ரெஷர் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது, நம்ம எதனாலும் மாற்றிக்கலாம். இது வந்து ப்ரெஷர் ஃபுட்டு. இங்கே பின்னாடி ஒன்று இருக்கும், இது வந்து ப்ரெஷர் ஃபுட்டர் வந்து லிஃப்டர். ஓகேங்களா? ப்ரெஷர் ஃபுட்டை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணுறதுனால இது பேர் ப்ரெஷர் ஃபுட்டு லிஃப்டர். இது இங்கே ஒன்று இருக்குது சைடில், இது பார்த்துருக்கீங்களா? இது வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கீழே மேலே நமக்கு போயிட்டு வரும். இதுதான் நம்ம த்ரெட்டு தைக்கிறதோட மெயின் பார்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். இந்த இதில் நம்ம நூல் போடாமல் நம்ம தைச்சோம் அப்படின்னா நமக்கு தையல் வந்து விழுகவே செய்யாது. இதுதான் நமக்கு த்ரெட்டை வந்து அங்கே வந்து இழுத்து கொண்டு வந்து இங்கே கொடுக்குறது. ஸோ அதனால் இது என்னது? த்ரெட் டேக்கப் லிவர். ஓகேவா? த்ரெட்டை நமக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுக்குது. அதனால் அது என்னது? த்ரெட் டேக்கப் லிவர். ஓகேங்களா? இதில் நீங்கள் த்ரெட்டு போடாட்ட உங்களால் எப்பயுமே தைக்க முடியாது. மெயின் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கலாம், இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கா, இது வந்து டென்ஷன் டிஸ்க்கு. ஓகேங்களா? டிஸ்க் கிடையாது, டிஸ்க்கு. இந்த சீடி மாதிரி இருக்கா இருந்தது, அதனால் அது டிஸ்க்குன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்த டென்ஷன் டிஸ்க் வந்து நமக்கு ரொம்ப இந்த மாதிரி டைட்டாக இருக்குது அப்படின்னா ஸ்டிச்சு விழவே செய்யாது. த்ரெட் வந்து இந்த பார்த்தீங்களா மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும், கட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே இது வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, எவ்வளோ நம்ம வைக்கணுமோ அதை விட அப்படி ரொம்ப அந்த மாதிரி ஃப்ரீயாக வர மாதிரி இருந்தால் ஃப்ரீயாக வரும். அப்போ வந்து உங்கள் துணியில் வந்து ரூப் அடிக்கும், கரெக்டான ஸ்டிச்சஸ் விழுகாது. ஓகேங்களா? இதுவும் கரெக்டாக இருக்கணும். பாபின்லேருந்து வர டென்ஷனும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஸ்டிச்சஸ் வந்து விழுகும். ஓகேங்களா? இது வந்து டென்ஷன் டிஸ்க். நம்ம பாபின் வந்து கீழே இருக்கிறதுக்கு இந்த ஓப்பன் பண்ணணும் தெரியுமா? இந்த பிளேட்டை வந்து பெட் ஸ்லைடுன்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்லைடு பிளேட்னு சொல்லலாம். பெட் ஸ்லைடு ஆர் ஸ்லைடு பிளேட். ஓகேங்களா? இது பக்கத்தில் இந்த டி மாதிரி ஒன்று இருக்குது தெரியுமா? இந்த ஒரு மாதிரி சிடி ஏதோ ஒன்று மெரிட்டுன்னு எழுதிருக்குல்ல, இந்த ஷேப்பை வந்து நம்ம த்ரோட் பிளேட்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு எப்படி த்ரோட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பேச முடியும், நம்மளால் சவுண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இதோட த்ரோட் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இது கரெக்டாக ஸ்டிச் பண்ணும் மிஷின். இப்போ இந்த த்ரோட்டில் ஏதாவது நூல் ஏதோ சிக்கிருக்குன்னா அந்த மிஷினால் ஸ்டிச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் த்ரோட் பிளேட். இதில் இந்த ஒரு மாதிரி முழுமுள்ளாக இருக்க மாதிரி இருக்குல்ல, தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்களா? இது வந்து ஃபீடிங் டாக்னு சொல்லுவாங்க. பல்பெல்லாம் இருக்கும், ஃபீடிங் டாக்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம துணியை வந்து இங்கிட்டிருந்து அங்கே இழுத்து கொண்டுட்டு போகிறதே. இந்த பல்லு நல்லா ஒர்க் ஆனால் மட்டும்தான் துணியை இந்த சைட்லேருந்து அந்த சைடு இழுத்துட்டு போகும். இந்த பல்லு நல்லா ஒர்க் ஆகாட்டு நம்ம ஒரு துணியை வச்சோம்னா அது மூவே ஆகாது, இங்கேயே அப்படியே நின்றோம். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி ஓப்பனில் வச்சுக்கிட்டு தான் எம்டியாக தைக்கணும். பாபின் போடும்போது, பாபின் கேஸ் வைன் பண்ணும்போதுலாம் இப்படி வச்சுக்கணும். நீங்கள் மிஷினை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பாபின் வைன் பண்ணிங்கன்னா இந்த பல்லு வந்து 4 அடிவில் தேஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து நூலை வந்து துணியை வந்து தள்ளாது அந்த சைடு. அடுத்த அஷ்யூஷுவல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீடில். இது வந்து நீடில் பார் தெரிஞ்சிருக்கும். நீடில் பார் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இது நீடில், அது நீடில் பார். இது வந்து நீடிலோட ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணி லூஸ் பண்ணி தான் நீடில் வந்து நமக்கு ஃபிட் பண்ணுறது, எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து இது வந்து பெல்ட்.
பெல்ட் கூட நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பெல்ட் கூட தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் நான் கிளாஸ் இத்தனைக்கும் அவங்களுக்கு மிஷின் எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் எடுத்து நோட்ஸும் கொடுத்துருக்கேன். அதை இதெல்லாம் எழுதிக்கங்கப்பா, நீங்கள் மெமரி பண்ணிக்கங்கன்னு சொல்லி நோட்ஸும் கொடுத்து, அப்படி இருந்தும் அவங்க 1 வீக் கழிச்சு அவங்களோட இந்த இது அந்து போயிருக்கு. அதுக்கு என்ன அவங்க கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி அந்திருக்கா வந்து எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறது. அவங்க என்ன எப்படி கூப்பிடுறாங்க, அக்கா என்னோட மிஷினில் த்ரெட் அந்து போச்சு வந்து போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன், த்ரெட்டு தானே வந்திருக்கு, நீங்களே போட்டுக்கலாம்ல, மேலேருந்து இருக்கலாம் வேறு த்ரெட்டு நல்ல த்ரெட் போட்டு பாருங்க அப்படின்னு. அதான் எப்படி போட்டுருங்க தெரியல, வந்து போட்டு கொடுங்க. போய் பார்த்தா பெல்ட் வந்திருக்கு. எனக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, இது பேர் ஒரு வேளை த்ரெட்டு தான் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, அதனால் எல்லா பார்ட்ஸையுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டைம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் அதெல்லாம். இது வந்து பெல்ட்டு. அடுத்து இந்த கீழே இருக்குதுல்ல, கீழே இந்த பேஸ், இது வந்து பெடல். இதில் தான் நம்ம பெடல் பண்ணுவோம், கால் வச்சு நம்ம நல்லா பெடல் பண்ணுறது வந்து இதுதான். ஸோ இது வந்து பெடல், இது வந்து லெக் வீல். இது வந்து நம்ம ஹேண்ட் வீலுன்னு சொன்ன மாதிரி இது வந்து நம்மளுக்கு என்னது லெக் வீல், கால் கிட்ட இருக்கிறதுனால இது வந்து லெக் வீல். அதுக்கப்புறம் இது வந்து மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். கரெக்டாக பேலன்சிங் வீல் கிட்ட இருக்கும். இந்த இது வந்து பாபின் வைண்டர். ஓகேவா. இது எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி பாபினை வந்து உள்ளே எப்படி போட்டுடணும். பாபினை உள்ளே போட்டுட்டு இந்த இதை அப்படி மாமிக்கி விட்டுட்டோம்னா பாபின் வந்து லாக் ஆகிக்கும். அப்புறம் நம்ம நார்மலாக மிஷின் போடும்போது அந்த பாபின்லையும் சேர்ந்து சுற்றுது, தெரியுதுங்களா உங்களுக்கு. அப்படி சுற்றும்போது உங்களுக்கு இதில் வந்து நூல் நல்லா ஈவனாக சுற்றி கிடைக்கும். பாபின் வைண்டர். ஓகேங்களா, பாபின் வைண்டர். அதே மாதிரி இங்கே கீழே ஒன்று இருக்கும். இது வந்து நிறையா பேத்துக்கு இது எதுக்கு இருக்குன்னே தெரியாது. நான் கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு தான் இருப்பேன் இதை வச்சு. நிறையா பேத்துக்கு இது எதுக்கு இருக்குது அப்படின்றது தெரியாமல் கூட இருக்கலாம். இது வந்து பாபின் வைண்டரோட டென்ஷன். இது வந்து அந்த ரெட்டுக்கு கொடுக்குற டென்ஷன் இருக்குல்ல, அது மாதிரி இதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டென்ஷன். இந்த டென்ஷன் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம அங்கே வந்து உங்களுக்கு நல்லபடியாக இன்னும் தைக்க முடியும். அதே மாதிரி இதில் இந்த இதில் ஒரு இப்படி வளைவா இருங்க ஒரு நூல். ஸோ இந்த மாதிரி நம்ம நூலில் இருந்து கொண்டுட்டு வந்து இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரி பாபினில் கொடுத்து நம்ம வைண்ட் பண்ணோம் அப்படின்னா பாபின் ஈவனாக வைண்ட் ஆகும். நம்மளுக்கு வந்து இந்த த்ரெட் கட்டிங் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வராது. ஸோ பாபினோட டென்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பாபின் வைண்டரோட டென்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா மிஷின்லேயுமே இது இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பாபின் கேஸ் எல்லாருமே தெரியும். பாபின் கேஸும் தெரிஞ்சிருக்கும். இது பாபின் கேஸ். ஓகேங்களா, இந்த கேஸுக்குள்ளே தான் நம்ம இந்த பாபினை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுவோம். இந்த கேஸுக்குள்ளே இந்த மாதிரி பாபினை நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ பாபின் கேஸ். ஓகேங்களா, மிஷினை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த பாபின் மைண்டிங் நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஸோ இந்த பாபின் மைண்டிங்கில் நம்ம எப்படி பாபின் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் த்ரெட் அங்கே வச்சுட்டு இந்த பிளேஸில் போட்டுக்கோங்க. இந்த பிளேஸ்லலாம் போட்டிங்கன்னா எப்படி நம்மளுக்கு ஊசிக்கு நூல் டென்ஷன் கரெக்டாக வருதோ அதே மாதிரி பாபினுக்கும் டென்ஷன் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா, சரி விடுங்க. இதை போய் இதில் ஃபஸ்ட்டு மாட்டிடுங்க. மாட்டிட்டு இந்த இதை அதுக்கப்புறம் மாட்டி கூட இதை எப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது பண்ணிவிட்டு இதை நான் இது பண்ணிவிட்டேன். இங்கேயும் ஃபுட்டரை வந்து லிஃப்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நம்ம வந்து அஸ் யூஷுவல் எப்பையும் தைக்கிற மாதிரி தைச்சோன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா அவங்க சுற்றுறது. என்னோடது இங்கே கொஞ்சம் லூஸாக இருக்குது. நான் அதை வந்து லூஸ் பண்ணி விளையாண்டு லூஸ் ஆக்கி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் இந்த இடத்துல போட்டாலும் ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கையில் கூட அப்படி பிடிச்சிக்கலாம். ஆல்மோஸ்ட் கையில் பிடிச்சிக்கலாம். ஓகேங்களாப்பா, இந்த மாதிரி தான் பாபின் வைண்ட் பண்ணணும்.